தற்போதைய செய்தி ஒன்று, ஆறுகளின் தூய்மை பணி தொடர்பான அறிக்கை அளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி. சென்னையில் வரும் 23ஆம் தேதி வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தி இது. மதுரையில் போதுமான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இல்லாத காரணத்தால் கழிவுநீர் நேரடியாக வைகை ஆற்றில் விடப்படுகிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது குறித்து தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், போதுமான சுத்திகரிப்பு நிலையம் இல்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் தற்போதைய செய்திகளில் வந்திருக்கிறது. உங்களின் அறிக்கை என்ன? செய்திகள் கூறுவது என்ன? உங்கள் நேரம் சிவகுமார். சென்னையில் வருவாய்த்துறை மற்றும் தொடர்புடைய துறை செயலாளர்கள் பங்கேற்போட வருகிற 23ஆம் தேதி நடைபெற உள்ள நதிகள் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்துல தாமிரபரணி, வைகை நதி உள்ளிட்ட ஆறுகளோட தூய்மை பணிகளை நடவடிக்கை ஒருங்கிணைத்து மேற்கொள்வது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையான முடிவுகளை அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்குது. மதுரையை சேர்ந்த நாகராஜன், அதே மாதிரி வழக்கறிஞர் மணிபாரதி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல வைகை ஆறு தேனி மாவட்டம் வரிசை பகுதியில் உற்பத்தியாக்கி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக சென்று கடல்ல கலக்கிறது. வைகையில தேனி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதியில கழிவுநீர் அதிக அளவில் கலக்கிறது. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 2021ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்ததாகவும் மனுவை விசாரித்த நீதிபதிகள் வைகையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். ஆனால் அந்த உத்தரவை முழுமையாக நிறைவேற்றவில்லைனும், எனவே தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரிய சார்பில் நீதிமன்றத்துல பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து உற்பத்தியாகும் கழிவுநீரை சுத்திகரிக்க போதுமான அளவு சுத்திகரிப்பு நிலையம் இல்லாததால் கழிவுநீரை வைகை ஆற்றில் நேரடியாக கலந்துவிடப்படுகிறது. மேலும் பல தனிநபர்களும் உள்ளாட்சி அமைப்புகளும் நேரடியாக கழிவுநீரை வைகை ஆற்றில் கலக்கின்றனரும், கழிவுநீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக வைகையில் கலந்துவதற்காக பசுமை தீர்ப்பாயத்தின் வழிகாட்டுதலின்படி மதுரை மாநகராட்சிக்கு இடைக்கால சுற்றுச்சூழல் இழப்பீடாக 590 லட்சம் விதிக்கப்பட்டுள்ளதுன்னும், இதேபோல் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உள்ள நகராட்சி, ஊராட்சி அமைப்புகள் நேரடியாக கழிவுநீர் கலந்ததுக்கு உங்களுக்கு ஏன் அபராதம் விதிக்க கூடாதுன்னும், மேலும் வைகை ஆற்றோட கரையோரம் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் கழிவுநீரை நேரடியாக கடல்ல கலப்பதை தடுக்கும் வகையில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்புல ஒரு பதில் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அரசு தரப்புல கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கூறுகையில என்ன சொன்னாங்க, சென்னையில வருவாய்த்துறை மற்றும் துறை செயலாளர்கள் பங்கேற்க உள்ள நதிகள் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் வர 23ஆம் தேதி நடைபெறுது. இந்த கூட்டத்துல தாமிரபரணி, வைகை ஆறு போன்ற ஆறுகளோட தூய்மை பணி நடவடிக்கை குறித்து மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதுன்னு தெரிவித்தாரு. இதனைத் தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்துல எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை தற்போது ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. நன்றி. உங்கள் விரிவான தெளிவான ஆய்வறிக்கைக்கு நன்றி சிவகுமார்.